ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிகாவுக்கும் இடையிலான பிரச்சனை அல்லது இது ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விசிக தலைவருக்குமான பிரச்சனையாக பார்க்குறதா? இந்த பிரச்சனையோட ஊற்றுக்கண் எங்கே ஆரம்பிச்சிச்சு, ஏன் கொண்டாந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்கீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர் ஒரு மிகப்பெரிய மலைக்கு நிகரானவர். அனைத்திலும், ஆற்றலிலும், அனுபவத்திலும், களத்திலும், அனைத்திலும் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்க ஒரு நபர், ஒரு பெரிய தலைவர். அவர் டாக்டரேட் முடிச்சிருக்கார், முனைவர். அவர் அறிவார்ந்த இன்னைக்கு தலைவர்னு சொன்னால், தலைவர் என்கிற பதத்திற்கு பொருளுக்கு மிகச்சரியான ஒரு நபராக தமிழ்நாட்டில் சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தான். அவருக்கும் காகிதம் பொறுக்கி, பிளேடு, கத்தி இதையெல்லாம் பாக்கெட்டில் வச்சு திரிகிறவன், செயின் அறுத்து மாட்டிக்கிட்டவன், ஏர்போர்ட்டில் ட்ராலி தள்ளி வேலை பார்த்தான். அந்த வேலை பார்க்கும் பொழுது அங்கே ஏர்போர்ட்டுக்கு வர்ற அல்லது பயணியாக வர்ற பெண்கள்கிட்ட அவங்க ஒதுங்கிடங்களில் ஒதுங்கும்போது மிரட்டி அவங்களுடைய பொருட்களை அபகரித்த நபர். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ஹேபிச்சுவல் அஃபெண்டராக, நொட்டோரியஸ் கிரிமினலாக இருக்கிறவன். ஏர்போர்ட்டில் தொழிற்சங்கத்திலலாம் இருந்தார், அதனால தான் ஏர்போர்ட் மூர்த்தி சார். இப்போ அதாவது சார் 2000 அல்ல 99 to 2000 இவன் செயினை அறுத்து மாட்டிக்கிட்டான், கோல்டு செயினை அறுத்து மாட்டிக்கிட்டான். அடித்து ஜட்டியோடு உட்கார வச்சுருக்காங்க ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷனில். கையில் விலங்க மாட்டி வச்சுருக்காங்க, சங்கிலியில் கட்டி அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போது இவன் எங்கள் கட்சியில் இருக்கிற சிலரோடு இவன் உறவில் இருக்கிறான். அப்போ அவர்கள் மூலமாக எங்கள் தலைவருக்கு தகவல் வருது. தகவல் இப்படி ஒரு நபரை சங்கிலில் பிணைச்சி கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க, ஜட்டியோடு அடித்து உட்கார வச்சுருக்காங்க, கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்த ராஜேந்திரன் என்பவரிடத்தில் எங்கள் தலைவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி, நீங்கள் எப்படி ஒரு மனித உரிமை மீறலை நீங்கள் செய்யலாம் காவல் நிலையத்தில் அப்படின்னு சொல்லும்போது, சார் இவனுக்கெல்லாமா சார் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய லீடர், அப்போவே என்ன நீங்கள் எவ்வளோ பெரிய லீடர், இவன் ஒரு பொறுக்கி சார் சொன்னது சார், நான் இட்டுக்கட்டியெல்லாம் பேசலை, இவன் ஒரு பொறுக்கி, இவன் நிறைய ராபரி பண்ணுறான், ஏர்போர்ட்டுக்கு வர்ற பெண்கள்கிட்ட தனியாக அவங்க போனாங்கன்னா ஏதாவது மிரட்டி ஏதாவது பிடுங்கிடுறான், மோசமாக இவன் ஒரு நொட்டோரியஸ் கிரிமினல், இவனுக்காக ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா,